வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கல் போர்ஷனில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் லிஸ்ட்டை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எஸ்ஐக்காது பிசி அல்லது டெக்னிக்கல் எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ கவர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸில் சில கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வருது அப்படின்னா அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து படிக்க ஆரம்பிங்க. இது கூட கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸுமே வந்து நம்ம டெய்லியுமே நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நாளுமே நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து உங்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அழகாக வீடியோ வடிவிலுமே கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இந்த லிஸ்ட்டையும் நான் PDF தரேன். பட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தலாம். ஏன்னா ஒரு ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ஷன் நீங்க வந்து பார்க்கணும். சோ இந்தியாவை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், உலக சர்வதேச நாடுகள் சர்வதேச அமைப்புகளை பத்தியா இருக்கட்டும், இந்தியா அண்ட் வேர்ல்ட்ல ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி, விருதுகள் கௌரவங்கள் கொடுத்ததா இருக்கட்டும், அறிவியல் தொழில்நுட்பம், ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், புவியியல், கலாச்சாரம், தமிழ்நாடு சிறப்பு, விளையாட்டு, இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எல்லா ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஸோ அது என்னங்கிற டீட்டெயிலாக பார்க்கும்போது இந்தியாவோட பேசிக்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ தேசிய சின்னங்களாக இருக்கட்டும், ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்தியாவுடைய முக்கியமான திட்டங்கள், ரொம்ப முக்கியமான திட்டங்கள் ஏதாவது சரிங்களா படிக்கணும். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இவர் தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க சரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ சேம் தமிழ்நாடு வந்தோம்னா தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் இதுதான் இவங்க தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியும். முதல் குடியரசுத் தலைவர் யார், முதல் பிரதமர் யார், ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஓகே ஒவ்வொன்றுமே ஃபர்ஸ்ட் யார் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அது தெரியணும். செகண்ட், உலக நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாடும்னா நம்மளுடைய எல்லைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லைக்கோடு பேர் என்ன, சைனாவுக்கு இருக்கக்கூடிய எல்லைக்கோடு பேர் என்ன, ஸோ அந்த மாதிரி இந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டு சரிங்களா கேபிட்டல் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் ஒரு மேப் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். புவியியல் அதை நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அது வரும். ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இங்கே நாடுகள் தலைநகரம் சரிங்களா முக்கியமானது. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸு என்ன எந்த நாடு அப்படின்னு கேட்டுருக்காங்களா, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் எந்த நாடு அப்படிங்கிறத கேட்குறாங்க. இல்லை அது அந்த நாட்டினுடைய தலைநகரம் என்னன்னு கூட சிம்பிளாக கேட்டு போகலாம். அங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ரிலேட் ஆகி வரக்கூடிய சில விஷயங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கக்கூடியதாச்சும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? சர்வதேச எல்லை கோடுகளாக இருக்கட்டும், அமைப்புகள்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆர்கனைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து அதனுடைய கிளை அமைப்புகள் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன உறுப்பு நாடுகள் இருக்குது. இப்போ பிரிக்ஸ் அப்படின்னா என்ன இருக்குது, ஷார்க் அப்படின்னா என்ன இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குது, எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கும், எப்போ ஆரம்பிச்சது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்புறம் வேர்ல்டு லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருந்தால் அது என்னங்கிறத நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா உலக சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதுதான் மிக நீளமானது எது, மிகப்பெரிய டேம் எது, மிகப்பெரிய மலை எது, மிகப்பெரிய ஆறு எது, இந்த மாதிரி கூட கேட்கலாம். சரியா? மிக நீளமானது, மிக உயரமானது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உலகிலையும் அதே மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய உலகின் முதல் சாதனைகள் ஃபர்ஸ்ட் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து விருதுகள் பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் முக்கியமாக பாரத ரத்னா விருது இப்போ யாருக்கு கொடுத்தாங்க, பத்மபூஷன் விருதுகள், தமிழ்நாடு சார்ந்தவங்க யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். சர்வதேச விருதுகள் யாராவது வாங்கியிருக்காங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நோபல் பரிசில் யாராவது வாங்கியிருக்காங்க, இப்போ லாஸ்ட் இயர் வந்து யாராவது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் ஆர்ஆர்பி படித்தாலுமே அதே ரயில்வே எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, டிஎன்பிசி படிக்கிறீங்க, யாராக இருந்தாலும் எல்லாத்துமே இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா தான் நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? முக்கியமான அறிவியல் நிறுவனங்கள் இஸ்ரோ பற்றி வேற என்ன நிறுவனம் இருக்குது அதை பற்றி ஓகே, அதனுடைய திட்டங்கள், செயற்கைக்கோள்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக லான்ச் பண்ணது அது சக்ஸஸாக ஃபெயிலியரா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கும் அப்டேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்பப்போ வரும், அதை நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் கண்டுபிடிப்புகள் சரிங்களா, இந்தியா உலக முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமக்கு தேவை. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு மின் நிலையங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். சரி, நெக்ஸ்ட் புவியியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுகள், நீர்வளங்கள். ஸோ ஆறுகள் அப்படிங்கும் போது எந்தெந்த ஆறு எங்கெங்கே பாயுது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியணும். சரியா? ஓகே, தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ஆறுகளாக இருக்கட்டும், இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பாயக்கூடிய ஆறுகளாக இருக்கட்டும், கங்கா, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுமே வந்து எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எவ்வளோ நீளம் இருக்கக்கூடியது, ஸோ அந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியும். எந்த பிளேஸில் இருக்குது, எந்த ஸ்டேட் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் தெரியணும். மலைகளும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 10th புக்கில் படிச்சீங்கனாலும் சில கண்டென்ட் இது வந்துடும். பட் தனியாகவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். முக்கிய ஆறுகள், அதனுடைய துணை நதிகள், ஏரிகள், பெரிய உப்பு ஏரியது சரியா, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். நீர்வீழ்ச்சிகள், முக்கியமான நீர்வீழ்ச்சிகளை பற்றி கேட்கலாம். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய முக்கிய மலைகள், உலகினுடைய முக்கியமான மலைகள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா வகையிலையும் திரும்ப ரிப்பீட்டாக சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து தேசிய பூங்காக்கள் இம்பார்ட்டன்ட். ஓகே, வனவிலங்கு சரணாலயங்கள், பறவை சரணாலயங்கள் என்ன இருக்குது, புலிகள் காப்பகங்கள் என்ன இருக்குது, உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை இருக்குது,
சின்ன இதெல்லாம் வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறது இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போகும். இதில் தமிழ்நாட்டில் என்ன இருக்குங்கிறது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் இந்த உயிர்கோள காப்பகம் இது இங்கே இருக்குது, இந்த ஸ்டேட்டில் இருக்குது, அடிஷனலாக தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும், எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த மாதிரி போகலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள். ஸோ டான்ஸ் ஃபார்ம்ஸ், நீங்கள் சில விஷயங்கள் 6th புக்லேயே கூட இருக்குது, சரியா? 6th புக்கில் பொலிட்டிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்கும் டான்ஸ் ஃபார்ம்ஸ், ஓகேங்களா? பஞ்சாபில் இந்த மாதிரியான டான்ஸ் ஃபார்ம் இருக்குது, ஓகே. குஜராத்தில் இது இருக்குது, ஓகே. ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் கல்பேலியா, ஓகே. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு டான்ஸ் ஃபார்ம் இருக்கும், அது என்னங்கிறது கேட்ட உடனே டக்குன்னு சொல்ல தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரம்பரிய கலைகள், GI டேக்ஸ். ஸோ இந்த புவிசார் குறியீடுகள் கொடுக்கக்கூடியது, இப்போ ஈரோடுனா மஞ்சள் கொடுக்குறாங்க, மதுரை மல்லி, ஸோ அந்த மாதிரி தேங்காய்னா என்ன டக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியும், கமெண்ட்ல போடுங்க, சரியா? ஸோ இது எந்த பிளேஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு சம்பந்தமாக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள், சரி, ஓகே. இது தமிழ்நாட்டுக்கு தனி லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ முக்கியமான நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இம்பார்ட்டன்ட் பர்சன், ஓகே. தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக்காகவும் சரி அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓகே. அப்புறம் முக்கியமான நிறுவனங்கள் இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்புறம் தொழில் நகரங்களுடைய புனைப்பெயர்கள், ஓகே. மான்செஸ்டர், தமிழ்நாடு டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா, இந்த மாதிரி ஒன்று சொல்கிறேன் இல்லையா, தோல் உற்பத்திக்கு பெயர் போனது இது, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு புனைப்பெயர் இருக்குது, அந்த பெயர் என்னன்னு தெரியணும், ஓகேவா? அது இது இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலுக்குமே நீங்கள் படிக்கணும், சரியா? பிங்க் சிட்டினா என்ன, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியானா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த புனைப்பெயரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டு விளையாட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிறது அவங்களோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக, ஓகே. இது ஏன் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களை பற்றி கூட கேட்குறாங்க, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு சம்பந்தமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் சரணாலயங்கள் படிச்சிங்கன்னா அது தமிழ்நாட்டில் வர லிஸ்ட்டு வந்துடும், தனியாகவும் அதில் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள காப்பகங்களும் அதிலே கவர் ஆகிடும், ஓகேவா? ஸோ முக்கியமான பகுதி. அடுத்து விளையாட்டு, முக்கியமான விளையாட்டு கோப்பைகள் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு என்ன கேமு, ஓகே, யார் விளையாட போகிறாங்க, ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்கள் சேர்ந்த நாடுகள், ஸோ கேட்டிருக்கிறதுனால நான் அந்த பாயிண்ட் வச்சுருக்கேன். உலகின் விளையாட்டில் ஸோ ஏதாவது சாதனைகள் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து புக்ஸ் ரிலேட்டடாக இந்த புக்கு யார் எழுதுனது, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது சம்மந்தமான தகவல்கள் பார்த்து வச்சுக்கோங்க. லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கிய விருதுகள், தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய இலக்கிய விருதுகளாக இருக்கட்டும், இந்தியாவில் கொடுக்கக்கூடிய இலக்கிய விருதுகளாக இருக்கட்டும், பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா யார் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜிகேயில் வரக்கூடிய போர்ஷன் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவீங்க எனக்கு கேட்டிங்கன்னா, சரியா? இந்தியா ஃபர்ஸ்ட், வேர்ல்டு ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி முக்கியமான இடங்கள், ஹெட் குவார்ட்டர்ஸ், ஓகேங்களா? வேர்ல்டு பேங்க்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ஓகே. வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது எங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரி பவர் பிளான்ட்ஸு, பாக்ஸு, இதெல்லாம் அது எங்கே இருக்குது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆத்தர், பிளேயர்ஸ், வின்னர்ஸ், பர்சனாலிட்டிஸ், அவங்களுடைய நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ காக்கி சட்டை கனவு நனவாக இன்றைய உங்களுடைய பயிற்சியை ஆரம்பிங்க. இதெல்லாம் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நான் ஒரு ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒரு 5 monthsக்கு, ஓகே. ஒரு 50+ டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். நிறைய டெஸ்ட் இருக்க போகுது, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 டெஸ்ட்டே தாண்டும். பட் நான் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 டெஸ்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அடிஷனல் நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் பேட்ச். வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 2 daysல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா 8681859181. ஸோ உங்களுக்கு இது கிளாஸில் இந்த டெஸ்ட் பேட்சஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது படிக்கிறதுக்கு ஸ்டடி வீடியோ நானே கொடுத்துருவேன். ஸோ இந்த ஒரு ஜிகே போர்ஷன் இது படிச்சிருங்க, இது டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் படித்தா மட்டும் போதும், படித்து வந்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க, ஓகே ரைட். ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் நான் லிங்க் கொடுத்துட்றேன், ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, வேறு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள், நம்ம அதையுமே பார்த்துட்டு ஓகே இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.